ஜெபம் செய்யணும். சோதரிக்க மாட்டேன் ராஜா, நேச நல்ல தகப்பனே, இந்த வேலை சமூகத்திற்கு வருகிறோம். ஒரு வார்த்தைகளுக்கு ஆஸ்வாதமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. இப்போ நம்ம ஆரம்ப நாட்களில் பார்த்தோம்னா அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்தோம். எப்படின்னா முந்தின ஆதாம் ஆதி ஆமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் என்ன பண்ணாராம், ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி அவர் எல்லா பழமரங்களும் கொடுத்து எல்லாத்தையும் உன்னல ஆனந்த நன்மை திண்மை அறியத்த கனி புசிக்கக்கூடாது, புசிக்கனாலே சாகவே சொன்னார். அவர் பேசிட்டு போன பிறகு ஆதாம் எடுத்த ஏவாள் எடுத்த பிசாசான சர்பத்தின் ஆவி ரூபத்தில் எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். காரணம் ஏன்னா நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து தேவர்களை போயிருப்பீங்கன்னு சொல்லி அந்த ஏவாளை வஞ்சித்து ஏழாள் அந்த பழத்தை புசித்தா தான் கணவன் ஆதாமை கொடுத்தார். அது எதனால் என்ன ஆயிடுச்சு, அவள் கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் எப்போதுமே சந்தித்து உரையாடிக்கு வந்த ஜனங்கள் அவளுக்குள்ள பயம் உண்டாகி அவங்க மறைந்து ஒளிந்து கொண்டார். ஆண்டவரை தேடி அவளையும் எங்கே இருக்க ஆதாம் கூப்பிட்ட போது நான் நிர்வாணியாக இருக்கேன் என்று பயந்து உமக்கு ஒளிந்து மறைந்து கொண்டேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பாவன்றது சில பேர் நினைக்கிறாங்க குடிக்கிறது சில தவறு செய்தான் பாவம். ஆனால் வேதம் செய்வது ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஒரு பாவம். ஆதாம் எந்த தவறும் இல்லை, என்ன பண்ணார், கீழ்ப்படியாமல் போனார். அதனால் அவருக்கு என்ன வந்தது, ஒரு பயம். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ஆதாம் அந்த இடத்தை விட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவரை துரத்தி விட்டுட்டார். அந்த பாவத்தில் அடிமைப்பட்டிருக்க நம்மளை விடுவிக்கும்படியாய் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நீதிக்கு பிழைத்து ஆண்டவர் சத்தியத்தை அடைய முடியாது, அவர் பிள்ளைகளாக மாற முடியாது. எந்த ஜனம் அவர் கீழ்ப்படியாமல் போனதோ அந்த ஜனத்துக்காக ஆண்டவர் இறங்கி மனுஷகுமார அவதரித்தார். இந்த உலகத்தில் நம்முடைய அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அது நம்முடைய பாவங்கள் நம்ம அந்த இடத்துல அவருடைய அந்த இடத்துல இருக்க வேண்டிய அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய அந்த பாவ பாரங்கள் நமக்காக அவர் சுமந்தித்தார். அடுத்தது நம்மை பாவத்தின் வல்லமையிலும் அந்த அதிகாரம் மற்ற குற்றவிலிருந்து முற்றிலும் விடுவிக்க தம்முடைய மரணத்தின் மூலமாய் தேவனிடத்தில் நீதிமானாய் திரும்புவதற்கான வழியை நமக்கு அவர் காண்பித்திருக்கிறார். தேவனிடத்தில் நாம் கிருபை இதனால் பெறுகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்ப்போம். உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் நமக்காக சிலரே பட்டார், அதனால் நாம் பிழைத்திருக்கோம். நமக்காக அவர் பலியானார். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்கு பிழைத்திருக்கார். திருவிருந்து வேலையில் நம்ம பார்க்கும்போது அவருடைய ரத்தம் அவர் சரீரம் நாம் பெற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்கள் தேவன் ஆலயம், தேவன் உனக்கு வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதே போல் அவர் நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நம்மிடம் அன்புக்கு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த தேவன். ஏன்னா அவர் நம்ம மேலே இரக்கம். எந்த ஆதாம் பாவம் செய்தாரோ அந்த உலகத்தை பாவத்தை வந்ததோ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு பலி கொடுக்க ஒவ்வொருக்கும் ஒரு ஆடு மாடு பலி கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பாவனையார் பலி கொடுத்தாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார், உலக மக்கள் அனைவருக்காக தம்முடைய ஒரே பேரனை ஒரே தரம் பலி கொடுப்பது தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். நம் தேவனை பற்றி விசுவாசனால் பிரித்திருக்கிறோம். அவர் மேல் விசுவாசம் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர் மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் நெருங்கி ஐக்கியத்தோடு வாழ்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுப்பதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜென்ம சுவாபம் அழிந்து போகிறது. அப்போ உயிர்த்தேர்தல் சுவாபம் அந்த தண்ணிக்குள்ளே எழுந்திருக்கும் போது உயிர்த்தேர்தல் சாயலை நாம் பெறுகிறோம். அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு கிருபையை அவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்ப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரா, தன் ஒரே பேரான குமாரன்
இப்போ யோதா நதியில் ஆண்டவர் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த அந்த தண்ணியிலேருந்து எழுந்து வரும்போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாது, இவர் என்ன நேசுகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கார். அந்த மறுரூப மலையில் அவர் இருக்கும்போது கூட இவருக்கு செவி கொடுங்கள், நான் இவர் பிரியமாக இருக்கேன்னு சொன்னார். அதே மாதிரி லாசரு கல்லறைக்கும்பா நின்று, பிதாவே நீர் எப்போதே செவி கொடுக்கிறப்ப ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் எப்போதும் ஆண்டவர் பிதாவோடு இணைந்திருந்தார். அவர் ஒவ்வொரு பிதாவின் சித்தத்தை விட செயல்பட்டார். அப்படிப்பட்ட தேவன் அவர் என்ன பண்ணாரா, அவர் கெட்டு போகாமல், அப்போ அவரை நம்பிக்கிற ஒவ்வொரும், அவர் விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர் கெட்டுப்பால் நித்திய ஜீவன்னா நித்தியமான வாழ்க்கை, அந்த பரலோக வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரில் இணைந்திருக்கும்போது, அவர் திருவிழிருந்து இணைந்திருக்கும்போது அவருக்கு நமக்கென்று பரலோக ராஜ்யத்தை நமக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அது நித்தியமாய் 1000 ஆண்டு அரசாட்சின்னு ஒன்று வேதம் சொல்லுது அவர் வருகையில். அப்போது அவரோட காலகாலம் நித்தியத்தை வாழ்க்கையை நமக்கு அவர் தருகிறார். அதுக்காக நம்மளை உயர்த்துவதற்காக அவர் தன் ஒரே பேரான குமாரை அவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அருகே ஒப்பு கொடுத்திருக்கார். அடுத்ததாக பார்ப்போம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். அப்போ அவர் எதுக்காக பாடுபட்டாராம்? நம்முடைய துக்கங்கள், நம் செய்த தவறுகள், நம்ம செய்த குற்றங்கள். அப்போ சிலையில் தொங்கும்போது எப்போதும் ஆண்டவர் பிதாவோடு இணைந்திருந்த அந்த இயேசு அவர் கூப்பிடும்போது பதில் கொடுக்கல. காரணம், நம்முடைய பாவங்கள் அவரை அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு இடைவெளி உண்டாக்கிட்டு நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் சிலுவையில் அடிபட்டார். 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எதுக்காக? நம்முடைய மீறுதல், நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் இன்று வரைக்கும் நம்ம ஒரு பேச்சை கேட்பது கிடையாது. வசனம் கேட்குறோம். ஒரு சமயம் நம்ம வெளியே போகும்போது நம்ம சொந்த காரியங்களில் ஈடுபட்டு நம்ம சுயபத்தை சார்ந்து வாழ்கிறோம். அந்த மீறுதல், அதுக்காக அவர் என்ன பண்ணாராம்? காயப்பட்டார், நம்ம அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். அக்கிரம்னா நம்ம செய்த சிந்தையே அக்கிரம் சிந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வேதம் சொல்லுது. அதன் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ அந்த அக்கிரம் சிந்தை நமக்கு இருந்தது. அந்த அக்கிரம் சிந்தை நம்மளிருந்து எடுத்து போடும் நம்முடைய மீறுதலையும் பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். ஏன்னா என் பிள்ளைகளுக்காக நான் அந்த சிலுவையை சுமக்கட்டும். எந்த நோக்குக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த ஆண்டவர், அந்த ஜனங்கள் எந்த மக்கள் ரட்சிப்பு கொண்டு வருவதற்காக வந்தாரோ அந்த ஜனங்களை அவர் அறிந்து கொள்ளவில்லை. அவர் சிலுவையில் அறிந்தார். அவர் சரீரமுடன் கிழிக்கப்பட்ட நிலைமை, என் எலும்புகளை எண்ணலாம் என்று சங்கீத பகுதியில் வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு அந்த சதை பீத்து எடுக்கப்பட்டு அந்த மத்தியான வேலையில், இப்போ ஒரு வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியாது. அந்த வெயிலில் அகோர வெயில், அந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த மரண வேதனை, அந்த சரீரமுடி கிழிக்கப்பட்டு எந்த கரங்களும் அந்த மக்கள் ஆசிரியத்து அந்த கரங்கள் ஆணிகளால் அடைக்கப்பட்டார். எந்த கால்கள் அந்த மனுக்குலத்துக்காக இறங்கி வந்து அந்த கால்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டது நம்முடைய பாவங்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஜனங்கள் எதுக்காக அவர் வந்தார் என்று மறந்து போயிட்டாங்க. எந்த மக்கள் அவரிடத்த நன்மை பெற்றார், எந்த மக்களுக்கு விடுதலை பெற்றார், எந்த மக்கள் சுகத்தை பெற்று அனுபவிச்சாங்கன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவையை ஒப்பு கொடுத்தது இல்லாமல் அது சிலுவைக்கு முன்பாக நின்று அவரை நிந்தித்து ஏலம் செய்து கேலி செய்தார்கள். இதெல்லாம் எதற்காகனா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. அவர் என்னோட பிள்ளைகள் நான் பட்டு அவர்களுடைய கஷ்டங்கள் நான் சுமக்கணும், அவர்களுடைய பிரச்சனையை நான் சுமக்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த சிலுவையை சுமந்தார். அவர் தழும்புகளால் குணமாகிறோம். அது அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா விபாகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய கரம், அவர் ஆணி கடப்பட்ட தழும்புல கரம் இறங்கி வரும்போது என்ன செய்யுன்றதை நாம் பார்ப்போம். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆமீன். ஹல்லேலூயா. சகல நோயையும் நம்ம விட்டு விலக்குவார். அவருடைய கரம் நம் மேல் இறங்கும்போது, நம் வீட்டில் இருக்கும்போது எந்த பிசாசு போராட்டம் நம்ம வீட்டை அணுகாது. அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தியருக்கு இஸ்ரேலுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். 10 வாதைகள் அந்த எகிப்து அடிமைத்தன ஜனங்களை இஸ்ரேலை விடுவிக்க ஆண்டவர் மோசேயின் மூலமாக அனுப்பினார். அந்த பார்வோனை அவங்கள விடுதலை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது 10 வாதைகள் நம்ம அதில் ஒரு வாதை பார்த்தீங்கன்னா சங்கார தூதன். அது என்ன பண்ண ஆண்டவர் அவருடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், எந்தெந்த வீடுகளில் ஆட்டுடைய ரத்தத்தை நிலைக்காலம் பூசப்படுகிறோம் அந்த இடத்தை தாண்டி சங்காரத்தோட கடந்து போவான், அந்த வீட்டை பாதுகாப்பு கூடன்னு சொல்லி.
அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு வீட்லையும் அந்த ஆட்டு நிலக்காலில் ரத்தம் பூசப்பட்டது. செங்காத்தூர் கடந்து போகும்போது அந்த வீட்டில் அந்த அந்த இஸ்ரேல் மக்களையும் அந்த ஆடு மாடுகள் அந்த குடும்பத்தில் ஒருவரையும் தொடலை. அதை தாண்டி போனார். எந்த வீட்டில் அது இல்லாமல் இருந்ததோ அந்த வீட்டில் சாவு, ஆடு மாடுல மனுஷன் கூட மரணம் சம்பவித்தது. அதே போல தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதை நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நம்மை ஒவ்வொரையும் பாதுகாக்கிற தேவன். ஆனால் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் முத்திரிக்கப்பட்டுச்சாம். அவரால் நம்மளை வேறு பிடித்திருக்கிறார். நம்ம அநேகர் பார்த்து நம்ம பிறப்பிலே நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது, பரம்பரை கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவர் நம்மை இருக்கும் கிருபை வைத்ததுனால அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி அந்த விளையாட சேர்த்து நாம் தூக்கி எடுத்த தேவன். நம்முடைய பாவங்களுக்கு அவர் சரீரத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்ட தேவன் அவர். அந்த தேவன் நம் கூட இருக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களும் சகல நோயை விளக்குவார். எந்த ஆபத்து வராமலை பாதுகாப்பார். அதை யாருக்கு நேரிடும்னா நமக்கு விரோதமாய் காரணமாக விரோதமாய் பகைத்து நமக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணுற அந்த மக்களுக்கு அந்த வியாதிகளும் அந்த போராட்டம் வருமா. யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பீர்களாக. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீர் ஆஸ்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்கள் தேவனே கர்த்தர், வேண்டின்றி வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரே தான் சார்ந்திருக்கணும். எந்த கஷ்டம் எந்த போராட்டம் எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது ஆண்டவர் இயேசு தான். அவர் நம்ம கூட இருந்து என்ன பண்ணுவாரா? அவர் எப்போவுமே அவர் சார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? நம்ம ஆஸ்வதிக்கிற தேவன். நம்முடைய உணவையும் தண்ணீரும் ஆஸ்வதிக்கிறார். நம்ம சரீரத்தை எந்த வியாதிகள் வந்தாலும் அதை விட்டு அகன்று போக செய்வார். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவனா யாருமே தேற்றரவு பண்ணுற ஒருவரும் இல்லாத எல்லாரும் கைவிடப்பட்ட தனித்து விடப்பட்ட ஜனங்கள், திக்கற்றவர்கள்னு சொல்லுவாங்க. எந்த உதவி இல்லாமல் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் கஷ்ட நேரத்தில் ஒருத்தர வரமாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தை உடைந்து போய் காணப்படுவோம். எல்லாரும் நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்பாங்க. அந்த நேரத்தை உடைந்து போய் இருதயம் நொறுங்கி போகிற ஒரு சூழ்நிலை. நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாராம். அப்போ அந்த நொறுங்கின இருதயத்தை என்ன பண்ணுறாராம்? உங்களோட வார்த்தையின் மூலமாய் வசனத்தின் மூலம். இப்போ நம்ம பார்க்குறோன்னா பல இடங்களில் ஒலிபெருக்கி மேலே கேட்கும்போது அந்த வார்த்தை நமக்கு ஏற்ற வார்த்தையை காணப்படும். அந்த ஆட்டோகளில் பஸ்ஸில் எல்லாம் போகும்போது நடந்து போகும்போது நமக்கு ஏதாவது சோர்ந்து போகிற நேரத்தில் அந்த வார்த்தை என்ன பண்ணோம்? நமக்கு அந்த வார்த்தை ஏற்ற வார்த்தை சரியான வார்த்தை நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் இந்த சமயத்தில் ஒரு சரியான வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையை என்ன பண்ணாராம்? குணமாக்குறவர். காயங்களை கட்டுவனா அந்த காயப்பட்ட இருதயத்துக்கு அந்த வார்த்தை ஒரு மருந்தாய் இருக்கும். அடுத்த எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்ப்போம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சௌக்கியம்னா ஆசீர்வாதம், ரெண்டாவது ஆரோக்கியம்னா சரீர பலன். ரெண்டையும் நமக்கு அவர் கொடுக்குறார். ஆரோக்கியம் வரப்பண்ணி குணமாக்குகிறார். வார்த்தையெல்லாம் குணமாக்குறார். அவர் கருமில கரம் நம் வியாதிகள் இருக்கும்போது தொடும்போது நம் பரிபூர்ண சுகத்தை கொடுக்குது. அவர் பரிபூர்ண சமாதானம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், இதை உலகத்தில் சமாத்தை வைத்துக்கிறேன், சமாத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். அப்போ இந்த உலக மக்களுக்கு எவ்வளோ என்ன இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் கிடையாது. ஆனால் நமக்கு பூர்ண சமாதானத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். எது இல்லைனாலும் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சமாதானத்தை கொடுத்து நம்ம சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். சத்தியம்னா ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலுமாய் நம்ம சமாதானம் கிடைக்குது. நம்ம சோர்ந்து போது வார்த்தை முதல்ல சொன்ன மாதிரி அந்த வார்த்தை ஏற்ற வார்த்தை கிடைக்கும் போது நமக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அப்படின்போது ஒரு சமாதானம் கிடைக்குது. அடுத்து சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அல்லேலூயா. அப்போ நம் வியாதியில் படுக்கையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது இறங்கி நமக்காக இறங்கி வருவார். அவருடைய கரத்திலாம் தொட்டு நம் பரிபூர் சுகத்தை கட்டுவார். அநேக சாட்சியெல்லாம் பார்க்கலாம். மரண படுக்கையில் இருக்க ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் இறங்கி அற்புத சுகத்தை கொடுத்து அவருடைய உயிரோடு எழுப்பி அவளை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2-4. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆ நம்ம கடைசி ஜெபம் முடியும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? நாத்துமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா நம்ம ஆத்மா வேதம் சொல்லுது, ஆத்மா அழிவில்லாத இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி. ஆண்டவர் நம்ம ஆத்மா என்னன்னா, ஆண்டவரை எப்போ துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், அவரோடு நினைந்து இருக்கணும். எப்போ அவர் செய்த எல்லா உபகாரங்களும், அவர் செய்த நன்மைகளை என்றைக்கும் மறக்கக்கூடாது. நம்ம அக்கிரமங்களை மன்னித்து இருக்கிறார். நாம் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி அழிவுக்கு பிராணனை அழுக்கி விலக்கி மீட்டிருக்கிறார். குழிக்குள் விடாதபடி, அந்த சத்துரு வலைக்கு நாம் விழுந்து விடாதபடி அப்போ நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்ம கிருபையினாலும் இறக்கனாலும் முடிச்சு விட்டுக்கிறார். கிருபைனா இருக்கனா அவர் கிருபை, அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. இரக்கம்னா நம்ம மேல் வைத்த இரக்கம். தன் பிறையான ஒரே பிறான பிதாதேவன் இந்த உலகத்தில் கொடுத்த நிமித்தமாய் நம்மே இரக்கம் பாராட்டி நம்மேல் அன்பு வைத்து நம்மளை அந்த 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 பிசாசின் போராட்டத்திலிருந்தும் அந்த பாவங்களிலிருந்தும் நம்மளை மீட்டெடுத்த தேவன் அவர். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்க மாண்டவரே, துதிக்கிற மாண்டவரே, இந்த வேலையில் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கமாப்பா. நீர் எங்களுக்காய் இந்த உலகத்தில் சிறுவையில் அடிபட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் அக்கிரமத்தையும் மீறதையும் பாவத்தை மன்னித்து எங்களை இதுவரை அற்புதமாக நேர்த்தியாய் நீர் அழகாய் நடத்தி வந்த தயவுக்காய் கிருபைக்காய் உமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களிருந்து இந்த லெந்து நாட்கள் அப்பா நாங்கள் இந்த சிலுவை கல்வாரி சிலுவை நினைவுக்கூற நீர் கிருபை கொடுத்திருக்கிறேன் அப்பா. நன்றியோடு கடைசி வரை நாங்கள் எங்கள் ஜீவன நாளாம் ஆண்டவரே அப்பா உங்களை நன்றியோடு துதிக்க நாங்கள் கடைப்பட்டிருக்கோம் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்குற ஒவ்வொருவரையும் நாசத்தை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். வார்த்தைகள் இறங்கி கிரேசி முடியாக செபிக்கிறோம். சகல துதி கன மகிமையாக உமக்கு இருக்க சேர்த்தோம். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.